அபியும் ராகும் வந்து தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரியா வாழல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, அபி ராகு ஹனிமூன் கன்ஃபார்ம் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ராகு வந்து போமாட்டேன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறதால வேறு வழி இல்லாமல் ஹனிமூனை இங்கேயே கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை இவங்க 2 பேருக்கும் வந்து தனியான ஒரு ரூமை ஏற்பாடு பண்ணோம். அந்த ரூமில் கரண்ட்டு கூட இருக்கக்கூடாது. அதே டைமில் 2 பேரும் அப்போ தான் அன்னுனியமாக இருப்பாங்க. கரண்ட் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அபி கூட தான் ராகு வந்து ஒத்துமையாக இருந்தாகணும். அதன்படி வந்து அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சாப்பாடு எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட்டை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி செல்ஃபோனையும் அபி செல்ஃபோனையும் ராகவ் செல்ஃபோனையும் வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ராகவும் அபியும் வந்து உள்ளே போகிறாங்க. போனோட பின்னாடி லாக்கும் பண்ணிடுறாங்க. அதனால் வந்து 2 பேருமே வந்து சந்தோஷமாக இருக்கட்டும், 2 பேரும் நல்லா வந்து பேசி வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐடியா பண்ணுறாங்க. உடனே வந்து அக்கான்னு கதை தட்டி பார்க்குறேன், ஏன்க்கா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக உட்காந்துருக்காரு. உன் கூட ஃபுல் டே நல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நான் வெளியே போகணும் அப்படின்றாரு. நான் என்னங்க பண்ண முடியும், கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னோடனே, கரண்ட் எப்படி ஆஃப் ஆச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்றாங்க. சரி கரண்ட் ஆஃப் ஆனால் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணணும்ல, அதுவும் ஆன் பண்ண காணோம், வெளியே கதவு தட்டினாலும் திறக்க மாட்டேங்கிறாங்க, என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்க ஒன்றும் புரியல, இவங்க பண்ணுற வேலையெல்லாம் ஒன்றும் கூட சரியில்லை, ஹனிமூன்ற பேரில் என்னென்னமோ பிளான் பண்ணி சொதப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. சரி விடுங்க, திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி நான் எங்கே திட்டினேன் சொன்னேன் அப்படின்றாரு. சரி ஓகே கேண்டில் வந்து நம்ம ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஆமாம் இப்போ கேண்டில் தான் ரொம்ப முக்கியமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாரு. என்னங்க நீங்கள் இப்போ காணோம் கேண்டில், நான் எங்கே போய் தேடுறது, இருட்டாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க அபி. சரி இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தேடுறாரு. கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அடுத்து வந்து டின்னர் இங்கே இருக்குது சாப்பிட்லாமான்னொன்னே, எனக்கு சாப்பாடு ஒன்றும் தேவையில்லை, அது உன் கூட கேண்டில் டின்னரா, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாரு. சரி சாப்பிடலன்னா போங்க, சாப்பிடாதான் நல்லது, அப்புறமா அஞ்சலி அக்கா வருத்தப்படுவாங்கள்ல அப்படின்னா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட்றாரு. அடுத்து வந்து 2 பேருமே அப்படியே இருக்காங்க, ஒன்றும் புரியல. ஃபோனும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இருக்கவே முடியல. உங்களுக்கு தெரியுமா அந்த காலத்துலலாம் இப்படிலாம் இருந்தாங்க தெரியுமா, ஃபோன்லாம் இல்லாமல் லைட்லாம் இல்லாமல் தான் இருந்தாங்க, அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கோம். இங்கே எவ்வளோ ஸ்வெட்டிங்காக இருக்குது, எப்படி உள்ளுக்குள்ளே இருக்க முடியும், இப்படிலாம் அக்கா பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா, நம்ம என்னங்க பண்ண முடியும், இந்த மாதிரி அக்கா வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு கேண்டில் தேடிட்டு இருக்காங்க. வெளிச்சமே இல்லை பாருங்கள், சின்ன லைட் தான் எரியுது, சின்ன கேண்டில் தான், பெருசு எரியவே மாட்டேங்குது, எங்கே போச்சுன்னு தெரிஞ்சு தள்ளி விட்டீங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து எடுக்கும்போது கரெக்டாக என்ன ஆகுதுன்னா, வந்து கேண்டில் எடுக்க போயிட்டு கீழே அபி விழ போகிறாங்க. ராகவ் தாங்கி போய் 2 பேரும் அப்படியே பெட் மேலே போய் விழுந்துடுறாங்க. அப்போது அபி மேலே ராகவ் வந்து அப்படியே வந்து ஸ்ட்ராங்காக விழுந்துடுறாரு. 2 பேரும் ஒருத்தர் தன்னை அறியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரம். சரி அதுக்கப்புறம் எழுந்துக்கிறாங்க. கேண்டில் வந்து அப்படியே அந்த அவங்க 2 பேரும் வந்து கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக கேண்டில் வந்து அந்த பெட்டு மேலே விழுந்துடுது. பெட்டு எரிய ஆரம்பிச்சுட்டு ரொம்ப பயந்து போயிடறாங்க. என்னது பெட் இப்படி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடைக்க ஓடி வராங்க. ஐயோ எனக்கு பதட்டமாக இருக்கே, என்ன பண்ண தெரியல, வீடு எரிஞ்சு போகுது அவ்வளோதான் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சும்மா தேவையில்லாமல் பேசுகிற ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பாத்ரூம் வந்து தண்ணி எடுத்து வந்து ஊற்றி அணைச்சிடுறாரு. பார்த்தியா ஒரு நிமிஷம் அணைஞ்சு போச்சு, ஆனால் இப்போ பெட் இல்லாமல் என்ன பண்ணுறது, எப்படி நான் தூங்குவேன் அப்படின்னு ஷோபா இருக்குது. 2 பேரும் ஓடி போகிறாங்க, யார் ஷோபாவில் தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஷோபாவில் வந்து ஃபஸ்ட்டு அபி போய் படுக்க போகிறாங்க. உள்ளே வந்து நான் தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு நம்ம ராகவ் போய் படுக்க போகிறாரு. பார்த்தியா நான் தான் பிடிச்சிட்டேன், சரி இந்த பக்கம் நீங்கள் படுத்துங்க, இந்த பக்கம் நான் படுத்துக்கிறேன், அப்படிலாம் படுத்துக்க முடியாது, இடமே பார்த்தாது, நீ போ கீழே போய் படு, கீழேயும் இடம் இல்லை மேலேயும் இடம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. நீங்கள் தான் தண்ணி ஊற்றி வச்சுட்டீங்க, எல்லா இடமும் கேண்டில் போட்டு வச்சுட்டீங்க, என்னென்ன பண்ணி வச்சுருக்கீங்க திரும்ப இந்த ரூமில் அப்படின்னோடனே, இப்போ நான் எங்கேயும் படுக்க இடம் இல்லை, நான் இங்கே தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்து அப்படியே தூங்கி போகிறாங்க. தூங்கி போன அபியை பார்க்கும்போது ராகவ் அப்படியே ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே பொறுமையாக அபியை வந்து அவரோட தோள் மேலே சாய்ச்சிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 2 பேருமே வந்து அப்படியே வந்து அந்த ஷோபாலே வந்து படுத்துக்கிறாரு ராகவ். அவங்களும் வந்து அபியும் என்ன பண்ணுறாங்க, அவர் மேலேயே படுத்து அப்படியே தூங்கிடுறாங்க. 2 பேரும் காலைல வரைக்கும் நல்லா தூங்கிடுறாங்க. காலைல எழுந்து பார்க்குறாங்க, அப்படியே வந்து அபி வந்து அவரோட நெஞ்சில் படுத்துருக்கிறத பார்த்துட்டு ராகவ் வந்து ரசிக்கிறார் அபியை. அப்படியே தன்னறியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அபி வந்து கூட இருக்கிறது. ஆனால் யோசிச்சு பார்க்குறாரு, நான் ஏன் இப்படி இருக்கேன், இவக்கிட்டே நான் ஏன் இப்படி இந்த மாதிரி யோசிக்கிறேன், இவ்வளோ தான் நான் வெறுக்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண தெரியாமல் அபி எழுந்துரு அப்படின்றாரு. அப்போ எழுந்துக்க போகிறாங்க. கரெக்டாக வந்து அவங்களோட ஹேர் வந்து அவரோட பட்டனில் மாட்டிக்குது. எடுக்க பார்க்குறாங்க, எடுக்கவே வரல. அதுக்கப்புறம் பொறுமையாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இரு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. நைட்டே கொசுவத்தி ஏற்றி வச்சுனேன் பார்த்தீங்களா, கொசுவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னது கொசுவத்தி ஏற்றினாலா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து பார்க்குறாரு. என்னங்க எதுவுமே பேசாமல் ஆக்ஷன் மட்டும் காட்டுறீங்க அப்படின்னோடனே, நான் பேசுறது உனக்கு புரியலையா அப்படின்றாரு. என்ன சொல்கிறீங்க, வெறும் காற்று தான் வருது, வாய்ஸே வரமாட்டேங்குது, கொசுவத்தி ஏற்றி வச்சதால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றாங்க. ஐயோ எனக்கு கொசுவத்தி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் மூலமாக காட்டுறாரு. அபி அதிர்ச்சி அடைகிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, கொசுவத்தி பிடிக்காதுன்றாரா இல்லை ஆகாதுன்றாரா, ஏன் பேச மாட்டேங்கிறாரு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போகிறாங்க. அபி தர முடியுது.